என்னுடைய பரதுகுல மக்களுக்காக இறங்கி நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ இது நேரடி ஒளிபரப்புல ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படிதானா? நேரடி யூடியூப்ல நேரடி ஒளிபரப்புல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சில பேர் பார்த்துட்டு சாமியார் என்ன சாதி வெறியோடு மறையுறை வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். ஒரு சில பேர் போற்றுவான், சாமியார் எல்லாம் மறையுறை வைக்கிறான்னு சொல்லிட்டு. எவன் தூற்றினாலும் எவன் போற்றினாலும் கவலையே கிடையாது. பவுல் சொன்ன மாதிரி தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட மூடர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை என்னவென்றால், இன்னைக்கு சாதியை பார்த்து தான் அரசாங்கமே இடஒதுக்கீடு கொடுக்கிறது. இன்னைக்கு சாதியை பார்த்து தான் அரசியல் ஓட்டுகளை பெறப்படுகின்றன. ஏன் நம்ம மறை மாவட்டத்தில் சாதியை பார்த்து தான் சாமிமார்களுக்கு குருமார்களுக்கு பங்கு கொடுக்கிறான், நிறுவனங்களை கொடுக்கிறான். இதை விட மேல இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, சாதி அடிப்படையில தான் 1000 இங்க போடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். அப்போ எல்லா இடத்திலையும் சாதி இருக்கின்ற போது எனக்கு சாதி உணர்வு இருப்பதில் தப்பில்லையே, இன உணர்வு இருக்க வேண்டியதில் தப்பதில்லையே. இன வெறி வேறு, இன உணர்வு என்பது வேறு. இன வெறியில் ஹிட்லர் அன்னைக்கு 3 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். ஆனா இன்னைக்கு இன உணர்வோடு இந்த சமுதாயம் வீழ்ந்து கிடக்கின்றதே, பாழ்விட்டு கிடக்கின்றதே, இது எழுந்திருக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பணிகளில் 1% என்னால் செய்த முடிந்ததா என்று நான் இறங்கி என்னுடைய பரதுகுல மக்களுக்காக இறங்கி நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.